கார் இங்கே பாருங்கள், அந்த பெரிய கேங்க் அந்தால போது பாருங்கள். அதுட்டே நம்ம கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஃபால் பேக் ரோடு. அச்சோ, என்னங்கடா கேங்காக அலையிறீங்க? உங்களெல்லாம் சண்டை போட வரலாடா, நீங்கள் போங்கடா. இந்த 2 கேங்கும் சண்டை போட்டுச்சுன்னா நல்லாயிருக்கும், நம்ம நல்லா வியூ பண்ணலாம். பெருசு 2மே, அது ஒரு 4-5 டைனோ இருக்குது. இதில் 3மே ரெக்ஸு. எல்லாம் ஒரே கேங் ஆடாதீங்க, இல்லை சண்டை கிண்டை போட்டுக்குவீங்களா? லெட்ஸ் வாட்ச். நானும் பின்னாடியே ஒழிஞ்சிக்கிறேன். சண்டை ஒன்றும் போடுற மாதிரி தெரியலையா, ஒரே கேங்கு தான் போல இருக்க. எவ்வளோ பெரிய பெரிய டைனோஸ். குரூப்பில் போயிட்டு so many apexes. எங்கே இருக்க? இங்கே தானே இருக்க, அங்கேயும் விடாத. அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்களா? ஆமாம். இதில் இந்த விங்ஸ் பெருசாக இருக்குல்ல, அது பேர் வந்து குவெட்ஸுன்னு நினைக்கிறேன். அந்த விங்ஸு சின்னதாக இருக்கிறது பேர் வந்து தாலஸ். இவ்வளோ போமா வேணாமா, என்ன சொல்கிற குட்டீஸ்? ஆனால் இங்கேருந்து தான் எல்லாம் வெளியே போன மாதிரி தெரிஞ்சு, சும்மா என்ன நடக்குது ஏதுன்னு பார்த்துட்டு வருவோம். யார் அது வர்றது? சார், நீங்கள் ரொம்ப பெருசாக இருக்கீங்க, உங்கள்ட்ட நான் சண்டை போட வரல, இந்த பக்கம் போயிடுறேன். இங்கே அவசர அவசரமாக போகிறாரு, என் மெதுவாக போனால் ஆவாதா? நிறைய ஆக்டிவிட்டி இருக்குப்பா, கொஞ்சம் பார்த்தே விளாடுப்பா நீ. இவங்க ஏதாவது சின்ன சின்ன டைனாவெலாம் வந்தால் பெருசாக கண்டுக்க மாட்டானுங்க. கொஞ்சம் பெரிய சைஸாக ஏதாச்சும் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், எல்லாம் கேங்காகி நம்மளை போட்டு தள்ளிடும். இம்பாக்ட் கிரியேட்டரோட டிஃபால்ட்டே தான். நம்ம கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கணும். இங்கே பாருங்க, இந்த பக்கம் ஒரே கலரில் 2 இது ஒரே கேங் போல் இருக்குது. இந்த பக்கம் பாருங்க, ஒரு ட்ரைசராடாப்ஸ் இருக்குது, அதுவும் ரொம்ப ரிஸ்க்கு. நம்மளால் நல்லா தான் விளாட்றான், அவன் பொழைச்சிக்குவான். நம்ம தான் போட்டு திருப்பி திருப்பி இந்த இடத்துக்கு வரணும். எங்கேயாச்சும் போயிட்டு சாவடிச்சிட்டாங்க, ஏன்னாக்கா வேறு எங்கேயாச்சும் ரீஸ்பான் ஆகிடுவோம்ல. நான் முதல்ல இந்த கேரக்டர் வச்சு விளாட்றேன்னு சொல்லி சேட்டில் போட்டேன். அப்போ ஒருத்தன் சொன்னான், இம்பேக்ட் கிரியேட்டர் வந்து நீ கத்துனீன்னா உன்னை கண்டிப்பாக போட்டு தள்ளிடுவானா. ஏன்னா இந்த கேரக்டருக்கு வந்து இந்த ஸ்க்ரீம் ரொம்ப ஸ்பெஷல், ஒரு மாதிரி ஈவிலாக இருக்குமா. அதனால் சில பேருக்கு இது பிடிக்காது. அவன் நேரம் எந்த இடத்துல விளாண்டுட்ருக்கானோ, இந்த ஒரு பிளேயர் இருக்கான், அவனை வந்து ஃப்ரெண்ட்லியாக்க ட்ரை பண்ணுவோம். கடையெல்லாம் இருக்குப்பா இங்கே. கடிச்சு கடிச்சு விட்றாத நினச்சேன். ஏன் உனக்கு இந்த வேலை? Damn it. கொஞ்சம் சேஃபாக விளாண்டுருக்கலாமோ, சொல்லி முடிச்சு விட்டாங்களே.
கத்திட்டதுனால நம்மளை போட்டு தள்ளுறாங்க போல இருக்கு. கிராக் பக்கத்துலேயே கொஞ்சம் சேஃபாக தான் இனிமேல் விளாடணும். ஸோ திருப்பி டெசலட் பாஸில் ஸ்பான் ஆகி இம்பேக்ட் ரேட்டர் போயிட்டுருக்கேன். இந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்கலான்னு படுத்தனா அந்த பாருங்கள் நிலா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கேமில் இருக்கிற செட்டப்பில் பக்கத்தில் நட்சத்திரம்லாம் தெரியுது பாருங்கள். எந்த அளவுக்கு க்ரியேட் பண்ணியிருக்காங்க இந்த கேமை. இந்த பாருங்கள் பட்டர்ஃப்ளைலாம் இருக்குது. படுத்துக்கிட்டு என்னென்ன தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. முடிஞ்சிடுச்சு. ஸ்டாமினா ரெக்கவர் ஆகிடுச்சு. ஓடுவோம் திருப்பியும். டீம்மேட்டு எங்கேயோ இருக்கேன்டான். சரி வந்தான்னாக்கா ஐசிக்கு வர சொல்லி அவனுக்கு மெசேஜ் போட்டிருக்கேன். வந்தான்னா அவனை வச்சு விளாடுவோம். இல்லை நம்ம வேறு யாராச்சும் தான் டீமாக ஆக்கிக்கணும். சும்மா எட்டி பார்ப்போம் எவ்வளோ பேர் இருக்காங்க என்னான்ட்டு. அப்பாடா முன்னாடி விட இப்போ அதிகமாகிடுச்சு போல். இந்த ட்ரைசராடாப்ஸ் தான் சுத்தமாக முடியாது. ஓ பேர்ட், ஹாய் பேர்ட். உட்கார போறியா? அப்படியே ரெஸ்டடா, நான் வந்து ஒன்று கடிச்சு விட்றேன். இது இப்போ ரெஸ்ட் எடுத்துச்சுன்னு வச்சிங்களேன், ஃபுல்லாக அப்படியே படுத்துரும் தரையோட தரையா. அந்த மாதிரி படுத்துச்சுன்னா நம்ம போய் நல்லா கடிச்சு விட்டுடலாம். அதை டப்புன்னு போயிடும். எஸ் உட்காந்துருச்சு. இன்னொன்று இன்னொரு தடவை அது ஹச்சு லாங் ப்ரெஸ் பண்ணணும். பண்ணுச்சுன்னா வேறு மாதிரி ரெஸ்ட் எடுக்கும். கேன்சல் பண்ணிடுச்சு பாருங்கள். பார்த்துருச்சு போல. ஓ நைஸ். இவர் வந்து மாற்றிட்டு வந்துட்டார் டைனோசரை. முதல்ல வேறு டைனோசர் வச்சுருந்தாரில்ல, இப்போ வேறு டைனோசர் மாற்றிட்டு வந்துட்டார். வா, இது நமக்கு ரிஸ்க்கு. இந்த பக்கம் நம்ம போக வேணாம், அப்படியே போவோம். ஃபால் டேமேஜ் நான் வச்சுருக்க கேரக்டருக்கு ரொம்ப க்ரேஸியாக இருக்குது. லேசாக இங்கேருந்து இங்கே விழுந்தாலே அவ்வளோதான், முடிஞ்சு போ. திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து வாங்குற மாதிரி பண்ணிவிடுது. அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக தான் விளாடணும். கை டிஃபால்ட்டாக அந்த கேரக்டருக்கு தான் போகுது. கீ ரீபைண்ட் பண்ணி வச்சுருந்தேன். போமா இங்கே என்ன சொல்கிறேன்? ஓகே தானே? இப்போது லெஃப்ட்டு ஷிஃப்ட்டுக்கு பதிலாக இஜெட் பட்டனில் மாற்றி வச்சுருக்கேன் இந்த ஃபாஸ்ட்டாக ஓடுறத. கை ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட்டு ஷிஃப்ட்டுக்கே திருப்பி திருப்பி போகுது. அது கொஞ்ச நாள் ஆகும். ஆக்சுவலி இதுதான் என் விரல் பொசிஷனுக்கு ஈஸியாக இருக்குது. எவ்வளோ ட்ரைசராடாப்ஸ் போகிறாங்க. இந்த பக்கத்தில் நிற்கிறதும் என்ன இந்த என் டீம் மெம்பர் வச்சுருக்கிறதும் ஒரே டைனோசர் தான். எவன் நம்மக்கிட்ட வந்தாலும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஓகே, அங்கே ஒரு ஃபைட் போகுது. அந்த ஃபைட்டை போய் பார்த்துட்டு வருவோம். சண்டை முடிஞ்சிடுச்சு அதுக்குள்ளையா? சண்டை ஒன்று போயிட்டு இருந்துச்சு. இன்னும் போயிட்டு தான் இருக்கு. ஓகே, இதில் ரெண்டு பார்ப்போம். இந்த தூரத்தில் சண்டை போட்டுட்ருக்கு பாருங்கள். அந்த கிரவுண்டோட ஒட்டினா மாதிரி ஒன்று ஓடிட்டுருக்கா. அது பேர் தான் ஆனோன்னு சொல்லுவாங்க, ஆனோடான்டோசோரஸ். அது வந்து
அதுக்கு ஒரு எபிலிட்டி இருக்குது பங்கர் டவுன்னு சொல்லி. அதை யூஸ் பண்ணிச்சுன்னா அப்படியே தரையோட தரையாக உட்காந்துரும். அப்போ எவ்வளோ நம்ம கடித்தாலும் சாவாது. அந்த பொசிஷனுக்கு அது போகிறதுக்குள்ளே நம்மளால் அதை டேமேஜ் பண்ண முடிஞ்சால் டேமேஜ் பண்ணிக்கணும். இல்லைன்னா அந்த டைனோவை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதான் பாருங்கள், இந்த ஒரு டைனோக்கு பயந்து அந்த 2 பெரிய டைனோசருமே இந்த இடத்தவே காலி பண்ணிட்டு போயிடுச்சு. இப்போ தான் அடல்ட் ஆகிறேன். யாரை போய் கடிச்ச? ஐயோ, வழக்கம் போல் கேப்ஸ் வாங்கி விட்டேன். ஆறா வரேன். ஓடிச்சா? சரி விடு. ஓடிச்சுண்ணா ஓகே. கேப்ஸ் அமுக்கலன்னா அதை போட்டிருக்கலாம். மிஸ் பண்ணிட்டேன், அப்பாலஜிஸ். பேட் அந்த சைடு போயிடுச்சு. இதெல்லாம் சூப்பராக இருக்குது கலரு. யார் பண்ணி? நைஸ். சாருங்க வராரு அவசரமா. இதோ வந்துட்டேன். ஓகே, இந்த ஒன்று நவுந்துக்க. ஓகே, 2 பேரும் ஓடிட்டாங்க. நைஸ். இவனும் அவனும் கூட சேர்ந்தா கேங்கா இவன். சாரிடா, வழக்கம் போல் ஒன்றையும் அடிச்சுட்டுனா அவனே லேண்டா உனக்கு இருக்கு. என் கிட்ட வராதடா, நான் அவனை அட்டாக் பண்ணி விட்டுறேன். எனக்கே அது ஒரு மாதிரியா இருக்குது. தள்ளியே படம் நீ. இந்த டிஸ்டன்ஸே பண்ணி விளாடுப்பா நீ. என் அட்டாக் உனக்கு ரொம்ப அடிபட்டுருது. எப்படி நீ அதுக்குள்ளே ஃபுல்லாகுன? இனிமேல் கடிச்சு நீ எனர்ஜி எடுத்துக்கிட்டியோ? என்ன கணக்குன்னு தெரியலையே. How are we full health? யார் அட்டாக் பண்ணுறதுனாலும் நீ அட்டாக் பண்ணு. நான் பின்னாடியே வந்து வேணா உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். வரியா? அச்சோ, கேப்சன் கிப்டனே ஒரு அறிவாளி. எங்கே சார் போகிறீங்க? வாங்க சார். ஓடி பழகுங்க. நைஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப்டு, தட் இஸ் குட். இந்த கேப்சூல் அக்ஸானியா பக்கம் கை போகாமல் இருக்கணும். கேம் விட்டு ஒரு கொஞ்சம் செகண்டுக்கு வெளியாகிடுது கேம்.